என் புள்ள இந்த மாதிரி 2 நாளா இருமிக்கிட்டே இருக்கான். இவரு என்னடான்னா எந்த கவலையும் இல்லாம படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காரு. அம்மா அம்மா, இருமி இருமி எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுமா. டேய், இவரை நம்பனா வேலைக்கு ஆகாது. நீ வா, நான் உன்னை டாக்டர் கிட்ட அழைச்சிக்கிட்டு போறேன். இப்படி சொன்ன கோரிக்காகும் ஜக்குவை தூக்கிட்டு பறந்து டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு பறந்து போச்சு. டாக்டர், என் பையனுக்கு 1 வாரமா இருமல் இருந்துகிட்டே இருக்குது. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். இருமல் நிக்கவே இல்ல. ராத்திரி எல்லாம் தூங்காம இருமிக்கிட்டே இருக்கான். அப்படியா? அவன் அந்த பெட்ல படுக்க வைங்க. பிறகு பறந்து டாக்டர் பெட்ல படுத்திருந்த ஜக்குவை நல்லா செக் பண்ணி பார்த்தாங்க. கோரி, இது குளிர்காலத்துல சாதாரணமா எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் கொடுக்கற மருந்த கொடுங்க. அப்புறம் அது கூட சேர்த்து ஒரு 3 நாளைக்கு அவிச்ச முட்டை கொடுங்க. டாக்டர், இதையெல்லாம் கொடுத்தா என்னோட பையனுக்கு இருமல் போயிடும் தானே? நான் சொன்னதெல்லாம் கரெக்டா செஞ்சா இருமல் கண்டிப்பா போயிடும். டாக்டர், நீங்க சொன்னது எல்லாத்தையும் செய்யறேன். என் பையனை விட்டு இந்த இருமல் போனா போதும். இப்படி சொன்ன கோரிக்காகும் பிறகு ஜக்குவை தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன ஜக்கு மறுபடியும் இரும்ப ஆரம்பிச்சான். ஜக்குவோட இருமல் சத்தம் கேட்ட காலுக்காகவும் எந்திரிச்சு உட்காந்தது. காலுஜி, நம்ம பையனுக்கு தொடர்ந்து 3 நாள் அவிச்ச முட்டை கொடுக்கணும்னு பருந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா போய் முட்டை வாங்கிக்கிட்டு வாங்க. என்னது, முட்டை வாங்கிக்கிட்டு வரணுமா? முட்டை வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. எங்க அம்மா பேச்ச கேட்காம உங்களை கல்யாணம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவனுக்கு முட்டை வாங்கறது கூட உங்களால சம்பாதிக்க முடியலன்னா நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு கோரி, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. உனக்கு முட்டை தானே வேணும்? இரு, நான் போய் வாங்கிக்கிட்டு வரேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. கையில 1 ரூபாய் கூட இல்ல. நாம எப்படி முட்டை வாங்குறது? சரி, புறாவோட கடையில போய் கடன் சொல்லி ஒரு முட்டை வாங்கிக்கிட்டு போவோம். புறா, ஒரு முட்டை என்ன விலை? ஒரு முட்டை 20 ரூபாய். என்னது, ஒரு முட்டை விலை 20 ரூபாயா? இங்க பாரு காலு, என்கிட்ட இருக்கிறதுலாம் சாதாரண முட்டை இல்ல, நாட்டுக்கோழி முட்டை. அதனாலதான் இந்த விலை. சரி, முட்டையோட விலை 20 ரூபாயோ 50 ரூபாயோ எவ்வளவு வேணாலும் வச்சுக்க. எனக்கு இப்ப ஒரு முட்டை கொடு. இந்த முட்டைக்கு நாளைக்கு வந்து பணம் தரேன். நான் இந்த முட்டைய கடனுக்கு வாங்கிக்கிட்டு வந்து வைக்கல, ரெடி கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன். அதனால என்னால இந்த முட்டைய கடன் கொடுக்க முடியாது. உடனே ஏமாற்றமான காலுக்காகும் அங்கிருந்து பறந்து போச்சு. இப்படி கொஞ்ச தூரம் பறந்து போன காலுக்காகும் ஒரு கூட்டுல ஒரு முட்டை மட்டும் தனியா இருக்கிறத பாத்துருச்சு. அத பார்த்த காலுக்காகும் உடனே அந்த கூட்டுக்கிட்ட போய் உட்கார்ந்தது. இந்த கூடு ரீட்டா கிளியோட கூடு. அப்பன்னா இந்த முட்டையும் கிளியோட முட்டையா தான் இருக்கும். வேற வழியே இல்ல. கோரியோட வாயை மூடணும்னா இந்த முட்டையை இப்ப எடுத்துக்கிட்டு தான் போயாகணும். ரீட்டா, என்ன மன்னிச்சிரு. இப்படி நினைச்ச காலுக்காகும் பிறகு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்தது. யாரும் அந்த இடத்துல இல்லங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்ட காலுக்காகும் பிறகு ரீட்டா கிளியோட முட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலுஜி, இந்த முட்டையை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? என்ன இது அதிசயமா கேள்வி கேக்குற? எல்லாரும் எங்க இருந்து முட்டை வாங்கிட்டு வருவாங்களோ அதே மாதிரிதான் புறாவோட கடையில இருந்து நான் முட்டை வாங்கிட்டு வரேன். ஒரு முட்டையோட விலை 20 ரூபாய். இந்த புறாவுக்கு இப்ப பேராசை அதிகமாயிடுச்சு. 20 ரூபாய் பணத்தை வாங்கிக்கிட்டு குருவி முட்டை மாதிரி இருக்கிற இந்த சின்ன முட்டைய கொடுத்துருக்கு. என்னது, குருவி முட்டை மாதிரி இருக்கா? நல்ல வேலை கிளி முட்டை மாதிரி இருக்குன்னு சொல்லல. பிறகு கோரிக்காக அடுப்பை பத்த வச்சு காலுக்காக எடுத்துட்டு வந்த முட்டையை அவிக்க ஆரம்பிச்சது. பிறகு அந்த முட்டையை எடுத்து ஜக்குவுக்கு சாப்பிட கொடுத்துச்சு. சாப்பிடுற ஜக்கு, நல்லா சாப்பிடு. உங்க அப்பா எப்படியும் இன்னும் 2 நாளைக்கு உனக்கு முட்டை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. கோரி, நான் வாங்கிக்கிட்டு வந்து கொடுக்கற நிலைமையில இல்ல. யார் கூட்டுல இருந்தாவது எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்கற நிலைமையில தான் இருக்கேன். போச்சு போச்சு, என்னோட முட்டை போயிடுச்சு. முட்டைய கூட்டுல வச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக இப்பதான் போனேன். அதுக்குள்ள யாரோ என்னோட முட்டைய திருடிக்கிட்டு போயிட்டாங்க. தன்னோட கூட்டுல இருந்த முட்டை இப்ப திருட்டு போனதை நினைச்சு ரீட்டாக்கிளி ஆய ஆரம்பிச்சது. இப்படி கொஞ்ச நேரம் ஆயுத ரீட்டாக்கிளி பிறகு சோனா குருவியை பார்க்க பறந்து போச்சு. சோனா சோனா, என்னோட முட்டைய யாரோ திருடிட்டாங்க. கூட்டுல முட்டைய வச்சுட்டு தண்ணி குடிக்க தான் போனேன். திரும்பி வந்து பார்த்தா முட்டை அங்க இல்ல. ரீட்டா, நம்ம காட்டுல முட்டை திருட போய் ரொம்ப நாள் ஆகுது. இப்ப புதுசா யாரு முட்டையை திருட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். முட்டை வாங்க காசு இல்லாத காலுக்காகும் பிறகு மறுபடியும் முட்டையை தேடிக்கிட்டு பறந்து போச்சு.
ரொம்பவும் உயரமா பறந்து போய் எந்த கூட்டுல முட்டை இருக்குன்னு தேட ஆரம்பிச்சது. இப்படி ரொம்ப நேரம் தேடினதுக்கு அப்புறம் ஒரு கூட்டுல முட்டை இருக்காத பாத்துருச்சு. பிறகு அந்த முட்டையை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. ஜக்கு, உங்க அப்பா என்னதான் சோம்பேறியா இருந்தாலும் தன்னோட பையனுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடுவாரு. இன்னைக்கும் உங்க அப்பா உனக்காக முட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னங்க, நேத்து வாங்கிக்கிட்டு வந்த முட்டை வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு வாங்கிக்கிட்டு வந்த முட்டை வேற மாதிரி இருக்கு. இங்க பாரு கோரி, நம்ம புல்ல சாப்பிடுறதுக்கு தினமும் முட்டை கிடைக்குதுன்னு சந்தோஷப்படு. கோழி நாம நினைச்ச மாதிரி முட்டை இடாது. பிறகு கோரிக்காக அந்த முட்டையை எடுத்து அவிச்சு தன்னோட பையன் ஜக்குக்கு கொடுத்துச்சு. காலுஜி, இப்ப 2 நாளா நம்ம பையனுக்கு மருந்து கூட சேர்த்து முட்டைய கொடுத்த உடனே இருமல் இப்ப கண்ட்ரோல் ஆயிடுச்சு. நாளைக்கு மட்டும் எப்படியாவது ஒரு முட்டை வாங்கிட்டு வந்துருங்க. மறுநாள் காலையில நதிக்கரைக்கு தண்ணீர் எடுக்க போன சோனா குருவி அங்க கோரிக்காகத்தை சந்திச்சது. கோரி அக்கா, உங்க பையனுக்கு இப்ப இருமல் எப்படி இருக்கு? போன வாரம் அவனை பாக்குறப்ப ரொம்ப இருமிக்கிட்டு இருந்தான். இப்ப பரவாயில்ல சோனா. மருந்து டாக்டர் மருந்து குடுக்கற 3 நாளைக்கும் அவிச்ச முட்டை கொடுக்க சொன்னாரு. அவர் சொன்னபடி 2 நாள் முட்டை கொடுத்தாச்சு. நாளைக்கு ஒரு முட்டை கொடுத்துட்டா என் பையனுக்கு இருமல் சுத்தமா சரியா போயிடும். கோரிக்கா அவன் முட்டைய பத்தி பேசின உடனே சோனா குருவிக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னது, அவிச்ச முட்டையா? ஆமா, முட்டை நீங்க எங்க வாங்குறீங்க? வேற எங்க வாங்குவோம்? எல்லாரும் வாங்குற மாதிரி புறா கடையில இருந்து தான் காலேஜி முட்டை வாங்கிட்டு வராரு. எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. புறாண்ணா கிட்ட போய் இத பத்தி விசாரிச்சாகணும். இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு புறாவோட கடையை நோக்கி பறந்து போச்சு. சோனா, காளி என்கிட்ட வந்து காசு இல்ல, முட்டைய கடனா கொடுன்னு கேட்டுச்சு. நான் கடன் கொடுக்க முடியாதுன்னு சொன்ன உடனே இங்க இருந்து போயிடுச்சு. அவ்வளவுதான். மத்தபடி காலு இதுவரைக்கும் என்னோட கடையில இருந்து ஒரு முட்டை கூட வாங்கவே இல்ல. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. கண்டிப்பா நம்ம காட்டுல முட்டை திருடு போறதுக்கும் இந்த காலனனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. சோனா, நீ இப்ப முட்டையிட்டு இருக்கல்ல? ஆமா புறாண்ணா, நான் முட்டையிட்டு 3 நாள் ஆகுது. அது சரி, ராணா குருவி எங்க? அவரு வேலை விஷயமா பக்கத்து காட்டுக்கு போயிருக்காரு. வரதுக்கு 2 நாள் ஆகும். சோனா, எதுக்கும் நீ உன்னோட முட்டைய பத்திரமா பாத்துக்க. முட்டைய தனியா விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. புறாண்ணா, நீங்க சொன்ன உடனே தான் எனக்கு பயம் வருது. இப்ப கூட என் கூட்டுல முட்டை தனியா தான் இருக்கு. நான் இப்பவே கிளம்புறேன். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப காலுக்காக அந்த வழியா பறந்து போச்சு. சோனா, காலுக்காக உன்னோட கூட்டு பக்கமா பறந்து போகுது. வா, பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்படி பேசிக்கிட்டு இவங்க 2 பேரும் பிறகு காலுக்காக பின்னாடியே பறந்து போனாங்க. சோனா குருவியோட கூட்டுல முட்டை தனியா இருக்கிறத பார்த்த காலுக்காக அங்க போய் உட்கார்ந்தது. ஆஹா, 3வது நாளும் நமக்கு முட்டை கிடைச்சிருச்சு. இந்த முட்டையை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா இதுக்கப்புறம் நாம இப்படி பயந்து பயந்து திருடணும்னு அவசியமே இல்ல. இப்படி நினைச்ச காலுக்காகும் அந்த முட்டைய தன்னோட வாயில தூக்கிக்கிச்சு. இந்த சமயத்துல புறாவும் சோனா குருவியும் காலுக்காக பக்கத்துல போய் உட்கார்ந்தாங்க. காலண்ணா, என்னோட முட்டைய தூக்கிக்கிட்டு எங்க போலான்னு பாக்குறீங்க? சோனா, நான் சொல்றத கேளு. நான் முட்டைய திருட வரல. முட்டைக்குள்ள உள்ள குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். காலு, நீ என்ன உன்னோட வாய்க்குள்ள ஸ்கேனிங் மிஷின் வச்சிருக்கியா? பிறகு புறாவும் சோனா குருவியும் சேர்ந்து காலுக்காகத்தை கம்பு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. கோரி, என்ன காப்பாத்து. காலுக்காக இப்படி அடி வாங்கிட்டு இருக்க செய்தியை கேட்ட கோரிக்காகவும் அங்க வந்துச்சு. கோரி, நல்ல சமயத்துல வந்து என்ன காப்பாத்துன. என்ன அடிச்ச இந்த புறாவையும் இந்த சோனா குருவியும் பதிலுக்கு பதில் நீ அடிச்சே ஆகணும். காலுஜி, நான் இப்ப அடிக்க வந்தது அவங்கள இல்ல, உங்களதான். பெத்த குழந்தைக்கு 3 முட்டை கூட வாங்கி தர வழி இல்லாத உங்களுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்? இப்படி கேட்ட கோரிக்காக காலுக்காகத்தை அடிக்க ஆரம்பிக்க புறாவும் சோனா குருவியும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காட்டுல மழைக்காலம் ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது. இருந்தாலும் திடீர்னு பெய்ய ஆரம்பிச்சாங்க. 2 நாளா நிற்கவே இல்லை. திடீர்னு இப்படி பெய்ய ஆரம்பிச்ச மழையால பறவைங்களும் உணவு தேட போக முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது. வயிற்று என்னமோ செய்யுது. விட்டு தம்பி, வெளியில என்ன நடக்குதுன்னு பாக்குறியா இல்லையா? 2 நாளா தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி அம்மா வெளியில போய் உணவு தேடி கொண்டு வருவாங்க? குழந்தைகள் இப்படி பேசிக்கிறது கேட்ட ரீட்டா கிளியோட மனசு ரொம்பவும் வருத்தப்பட்டது. ரீட்டா கிளி வீட்டுல மட்டும் இல்ல, எல்லா பறவைகள் வீட்லயும் இதே நிலைமை தான். சோனா குருவி வீட்லயும் இருந்த உணவு நேற்று ராத்திரியோட சரியா போயிடுச்சு. மழை எப்போ விடும், உணவு தேட போலான்னு சோனா
சோனாக்குருவி வானத்தையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தது. வீட்டுல இருந்தவங்களுக்கு நேற்று ராத்திரியோட சரியா போயிடுச்சுன்னு கொக்கோவுக்கும் பியூட்டிக்கும் நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க 2 பேருக்கும் இன்னைக்கு காலையில இருந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இப்படி கொட்டுற மழையில அம்மாவை உணவு தேடுறதுக்காக வெளியே அனுப்புறதுக்கு மனசு இல்லாம குழந்தைங்க 2 பேரும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தாங்க. குழந்தைங்க சொல்லலைன்னா அவங்களோட பசி அம்மாவுக்கு தெரியாம போயிடுமா இல்லை? குழந்தைங்க இப்ப பசியோட தான் இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட சோனாக்குருவி அவங்க பக்கம் திரும்பி இப்படி சொல்லுச்சு. குக்கு, பியூட்டி 2 பேரும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. மதியானத்துக்குள்ள அம்மா உங்களுக்கு எப்படியாவது உணவு தேடி கொண்டு வந்துடுறேன். என்னங்க, இப்ப நம்ம பையன் ராஜி எழுந்திரிச்ச உடனே பசிக்குதுன்னு தான் சொல்லுவான். நாம என்ன பண்றது? ராத்திரியே அவன் சரியா சாப்பிடல. நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல நடக்கிறது எனக்கு மட்டும் என்ன தெரியாமலா இருக்கு? மழை விடாட்டியும் கூட நான் இப்ப உணவு தேட வெளியில கிளம்பதான் போறேன். வேண்டாம், நீங்க மட்டும் தனியா போக வேண்டாம், நானும் உங்க கூட வரேன். ராணி சொன்னா கேளு, நீ வீட்டுல இருந்து ராஜிய பாத்துக்கோ. நான் தனியா போகல, சோனாக்குருவி வீட்டுக்கு போய் அதையும் அழைச்சுக்கிட்டு தான் போக போறேன். இப்படி சொன்ன புறா அந்த மழையிலையும் வீட்டுக்கிட்டு கிளம்பி பறந்து போச்சு. இந்த சமயத்துல காலுக்காகவும் கோரிக்காகவும் தங்களோட வீட்டுல உட்காந்து இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. காலுஜி, எனக்கு பசி ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. இந்த மழையும் எப்ப விடும்னே தெரியல. எந்த கவலையும் இல்லாம நீங்க பாட்டுக்கு படுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களால எப்படி இப்படி இருக்க முடியுது? கோரி, மழை இல்லாதப்ப உணவு தேட போறதுக்கு நான் ரொம்பவும் கஷ்டப்படுவேன். அப்படிப்பட்டனா இந்த மழையில உணவு தேடுறதுக்காக எப்படி வெளியில போவேன்? ஒரு சமயம் பசி தாங்காம நீ உணவு தேட வெளியில போனீங்கன்னா எனக்கும் சேர்த்து கொஞ்சம் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வா. அதுக்குள்ள நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுடுறேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் தன்னோட கூட்டுல படுத்துது. காலுஜி, என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்கீங்க. போங்க, போய் உணவு தேடி எடுத்துக்கிட்டு வாங்க. அப்படி உணவு தேட முடியலன்னா எந்த பறவையோட வீட்டுல இருந்தாவது உணவு திருடி கொண்டு வாங்க. அதையும் நீங்க செய்யலன்னா வச்சுக்கோங்க, நான் மழைன்னு கூட பார்க்காம எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். கோரி, இந்த மாதிரி பேசினா எப்படி? வேணும்னா ஒண்ணு செய்வோம், நீயும் என் கூட வா. நாம 2 பேரும் வெளியில எங்கேயாவது உட்காந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். மழையில எந்த பறவையாவது உணவு தேடி எடுத்துக்கிட்டு வந்தா அது எந்த பறவைன்னு பார்த்து வச்சிருந்து ராத்திரி போய் அந்த உணவை நாம திருடிட்டு வந்துருவோம். காலுஜி, உங்க ஐடியா நல்லாதான் இருக்கு. சரி இருங்க, நானும் கிளம்பி வரேன். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு வீட்டை விட்டு வெளியில பறந்து போனாங்க. தன்னோட குழந்தைங்களுக்காக உணவு தேடி வந்த வீட்டாக்குது மழை அதிகமா பெஞ்சதால ஒரு மரத்துக்கடையில வந்து உட்காந்துது. ரொம்ப நேரம் இந்த மழையில அலைஞ்சு தெரிஞ்ச வீட்டாக்கிடுக்கு எங்கேயுமே உணவு கிடைக்கல. வீட்டுலயோ தன்னோட குழந்தைகள் 2 பேரும் தனியா இருக்காங்க. இந்த நிலைமையில அவங்களுக்கு எடுத்துட்டு போறதுக்கு உணவும் இன்னும் கிடைக்கல. இதை நினைச்ச ரீட்டாக்கிளி தன்னையே அறியாம அழ ஆரம்பிச்சது. ரீட்டா கீழே இப்படி வந்து உட்காந்து அந்த மரம் ஒரு வயதான மந்திர மரம். எதையும் செய்யக்கூடிய ஆச்சுன்னா அந்த மரத்துக்கிட்ட இருந்தது. ரீட்டா கிளி அழுததை பார்த்த அந்த மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. கிளியே, நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? இந்த நிமிஷத்துல உன்னோட மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அத அப்படியே சொல்லு. நான் உனக்கு உதவ முடியுமான்னு பாக்குறேன். மரம் பேசுறத பார்த்து ஆச்சரியப்பட்ட ரீட்டா கிளி மரம் கேட்டதுக்கு இப்படி பதில் சொல்லுச்சு. வீட்டுல என்னோட 2 குழந்தைங்களும் தனியா பசியில தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உணவு தேட வந்தானா இந்த மழையில உணவு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுதான் இப்ப என்னோட நிலைமை. கிளி, நீ உண்மையதான் சொல்லி இருக்க. உன்னோட பேச்சில குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க முடியாத ஒரு தாயோட கஷ்டம் தெரியுது. கவலைப்படாத, உன்னோட குழந்தைகளை நான் பட்டினி கிடக்க விட மாட்டேன். இப்படி சொன்ன அந்த மரம் ரீட்டா கிளியோட குழந்தைங்க சாப்பிட்றதுக்கான பழங்களை ஒரு கூட நிறைய கொடுத்தது. இந்த பழங்களை எடுத்துக்கிட்டு போய் நீயும் உன் குழந்தைகளும் சாப்பிடுங்க. பிறகு அந்த வயதான மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு அந்த பழக்கூடைய தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. இந்த சமயத்துல தன்னோட வீட்டை விட்டு கிளம்பின புறா சோனாக்குருவி வீட்டுக்கு வந்துச்சு. சோனாக்குருவி இப்படி ஜன்னல் வழியா மழையை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கும் போது புறா அங்க வந்து உட்காந்துது. சோனா, என்னோட வீட்டுல என் குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு எந்த விதமான உணவும் இல்ல. மழையும் இப்போதைக்கு விடுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால நான் உணவு தேட போறேன். வரதா இருந்தா நீயும் என் கூட சேர்ந்து வா. நமக்கு உணவு கிடைக்காட்டி கூட குழந்தைங்களுக்காவது உணவு தேடி கொண்டு வருவோம். புறா, நான் உங்க வீட்டுக்கு வரலான்னு தான் நினைச்சுக்கிட்டாங்க. நல்ல வேலையா நீங்களே என் வீட்டுக்கு வந்துட்டீங்க.
பசங்க மழையில வெளியில போய் ஆட்டம் போடாம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். நான் புறா அண்ணா கூட போய் சீக்கிரமா உங்களுக்கு உணவு எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி சொன்ன குருவி பிறகு புறா கூட சேர்ந்து உணவு தேட பறந்து போச்சு. வழியில ஒரு மரத்துக்கு அடியில காலுக்காகவும் கோரிக்காகவும் உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு சோனா குருவியும் புறாவும் அதுக்கிட்ட போனாங்க. காலன்னா கோரி அக்கா, நானும் புறா அண்ணாவும் குழந்தைங்களுக்காக உணவு தேட போறோம். வேணும்னா நீங்களும் உங்க கூட வாங்க, 4 பேரும் சேர்ந்து போய் உணவு தேடி எடுத்துட்டு வருவோம். சோனா, எங்களுக்கு உங்க கூட வர்றதுல விருப்பம் இல்ல, அதனால நீங்க கிளம்புங்க. உணவுகளை எப்படி தேடணும் எங்க தேடணும்னு எங்களுக்கு தெரியும். பிறகு உணவு தேடுறதுக்காக சோனா குருவியும் புறாவும் அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. கோரி பாத்தியா, இவங்க கூட உணவு தேட நாமும் போகணுமா? இவங்க தேடி கொண்டு வர உணவை திருடிட்டு போறதுக்கு தான் நாம இங்க உக்காந்துருக்கோங்கிறது சோனா குருவிக்கும் புறாவுக்கும் இன்னும் தெரியல. மழையோட வேகமும் காற்றோட வேகமும் இப்போ ரொம்ப அதிகமா இருந்ததால சோனா குருவியும் புறாவும் பறக்கவே கஷ்டப்பட்டாங்க. இப்படி போன இவங்க எதிரில் ரீட்டா குடி ஒரு கூட நிறைய பழங்களை எடுத்துட்டு வர்றதை பார்த்தாங்க. புறாண்ணா, அங்க பாருங்க, ரீட்டா கிளி எதிரில் ஒரு கூட நிறைய பழங்களோட வருது. வாங்க அதை நிறுத்தி அந்த பழங்கள் எங்கிருந்து கொண்டு வருதுன்னு கேட்போம். உடனே ரீட்டா கிளியை நிறுத்தி இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. ரீட்டா, இந்த மழையில ஒரு கூட நிறைய பழங்கள் நீ எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வர? இது உனக்கு எப்படி கிடைச்சது? புறா, நம்ம காட்டுல வயதான மரம் ஒண்ணு இருக்குல்ல, அது பக்கத்துல உட்கார்ந்து என் குழந்தைங்களுக்கு உணவு இல்லைன்னு நினைச்சு அழுதுகிட்டு இருந்தேன். நான் அழுததை பார்த்த அந்த மரம் தான் எனக்கு இந்த பழங்களை கொடுத்து உதவி செஞ்சுது. இந்த தகவலை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நாங்களும் இப்ப உடனே அந்த மரத்துக்கிட்ட போறோம். சோனா, அப்புறம் ஒரு விஷயம், நீங்க மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுங்கன்னு அந்த மரம் கேட்கும். நீங்களும் உங்க மனசுல உள்ளதை அப்படியே சொல்லுங்க. உங்க மனசுல எந்த கெட்டனமும் இல்லாம இருந்தா அந்த மரம் உடனே பழங்களை கொடுத்துடும். பிறகு அந்த வயதான மரத்துக்கிட்ட போன சோனா குருவியையும் புறாவையும் பார்த்த அந்த மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. பறவைகளே, இப்ப உங்க மனசுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை அப்படியே சொல்லுங்க. இப்படி தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டே இருக்க மழையால நாங்களும் எங்க குழந்தைங்களும் உணவு இல்லாம தவிக்கிறோம். இதுதான் இப்ப எங்க மனசுக்கு கவலையை கொடுக்குது. கவலைப்படாதீங்க பறவைகளே, உங்களோட கவலையை நான் போக்குறேன். உங்க 2 பேர் மனசும் ரொம்பவும் சுத்தமான மனசு. கெட்ட எண்ணத்துக்கு அங்க வேலையே இல்லை. அப்புறம் எப்படி உங்களையும் உங்க குழந்தைகளையும் நான் பசியில வாட வைக்க முடியும்? இப்படி சொன்ன அந்த மரம் பிறகு 2 கூட நிறைய பழங்களை சோனா குருவிக்கும் புறாவுக்கும் கொடுக்குது. பிறகு அந்த மரத்துக்கு நன்றி சொல்லிட்டு சோனா குருவியும் புறாவும் தங்களுக்கு கொடுத்த பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போனாங்க. இது எல்லாத்தையும் காலுக்காகவும் கோரிக்காகவும் ஒரு மரத்து மேல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. காலேஜி, வாங்க நாமளும் போவோம் அந்த மரத்துக்கிட்ட. அந்த வயதான மரம் நமக்கு மட்டும் என்ன இல்லைன்னா சொல்ல போகுது. நாமளும் பறவைகள் தானே. இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு காலுக்காக தாழ்ச்சிக்கிட்டு அந்த வயதான மரத்துக்கிட்ட பறந்து போச்சு. பறவைகளே வாங்க, உங்க மனசுல நினைக்கிறத அப்படியே சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்னால ஏதாவது உதவ முடியுமான்னு பார்ப்பேன். மனசுல உள்ளதை தானே, இதோ இப்பவே அப்படியே சொல்லிடுறேன். நாங்க 2 பேரும் முதல்ல மற்ற பறவைகள் தேடிக்கிட்டு வர்ற உணவை அவங்க வீட்டுல போய் திருடி எடுத்துக்கிட்டு போகலாம்னு தான் பார்த்தோம். ஆனா அவங்களுக்கு நீங்க உணவு கொடுத்து அனுப்புறத பார்த்த உடனே எங்களோட முடிவை மாத்திக்கிட்டோம். திருடி கஷ்டப்படுறதை விட உங்ககிட்ட ஈஸியா உணவை வாங்கிக்கிட்டு போகலாம்னு இங்க வந்தோம். காலுக்காக அப்படி சொன்னதை கேட்ட உடனே அந்த மரம் தன்னுடைய தலைகளால அவங்க 2 பேரும் அடி அடி நடிச்சது. வயதான மரமே, எங்களை அடிக்காதீங்க, விட்டுருங்க. எங்களுக்கு ரொம்ப வலிக்குது, எங்களால வலி தாங்க முடியல. ஆமா மரமே, என்னையும் விட்டுடு. எங்களுக்கு பழங்களே வேண்டாம், உயிரோடு விட்டா போதும். பிறகு அவங்க 2 பேரும் அடிக்கிறது நடக்கிற அந்த வயதான மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. இங்க பாருங்க காகங்களே, திருட்டு உள்ளமும் கெட்ட எண்ணமும் பேராசையும் பிடிச்ச பறவைகளுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். நீங்க 2 பேரும் மனசு திருந்தி நல்ல எண்ணத்தோடு என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு என்னால பழங்களை கொடுக்க முடியும். வயதான மரமே, என்னையும் என் கணவரையும் மன்னிச்சிடு. நாங்க இனிமே உழைச்சி சாப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். எந்த பறவைகளையும் ஏமாத்த மாட்டோம், யார் வீட்லயும் திருட மாட்டோம். காகங்கள் இப்படி மனசு திறந்து மன்னிப்பு கேட்ட உடனே அந்த மரம் அவங்களுக்கு ஒரு கூட நிறைய பழங்களை கொடுத்தது. அந்த பழங்களை எடுத்துக்கிட்டு காலுக்காகவும் கோரிக்காகவும் பிறகு சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க.
இந்த சமயத்துல அந்த காட்டுல உள்ள எல்லா பறவை குடும்பமும் சந்தோஷமா இருந்தாங்க. புறாவும் புறாவோட மனைவியும் தங்களோட குழந்தை ராஜியோட மரம் கொடுத்த பழங்களை ரொம்பவும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. சோனாக்குருவி வீட்லயும் சோனாக்குருவி கொண்டு வந்த பழங்களை சாப்பிட்ட குழந்தைங்க 2 பேரும் இவங்க மழையை வெடித்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அம்மா, காலையில பெய்ஞ்சிட்டு இருந்த அதே மழை தான் இப்பவும் பெய்யுது. ஆனா எங்களால அந்த காலையில ரசிக்க முடியல. இப்ப இந்த மழையை பார்த்து ரொம்பவும் சந்தோஷமா ரசிக்க முடியுது. இது எப்படிமா? பியூட்டி, நமக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னா இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு ரொம்பவும் அழகா தெரியும். ரசிக்கலாம், அதை பார்த்து சந்தோஷப்படலாம். ஆனால் நம்ம கஷ்டத்தில் இருக்கிறப்போ அதே உலகம் தான் இருக்கும். அதே சூரியன், அதே நிலா, அதே மழை எதுவுமே மாறாது. ஆனால் நம்ம மனசு தான் எதையுமே ரசிக்க விடாது.